ஹாய்ங்க, வணக்கம். நான் ஒரு புது டிஷ் ஒன்று ட்ரை பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனுடைய நேம் வந்து பிரெட் வெஜ் மசாலாங்க. அதுக்கு தேவையான பொருள் வந்து பீன்ஸு, கேரட்டு, ரெட் சில்லி, எக்கு. உங்களுக்கு ரெட் சில்லி இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னா க்ரீன் சில்லியை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு ப்ரெட்டும் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து நறுக்கினுங்க. கேரட்டையும் பீன்ஸு அண்டு க்ரீன் சில்லி இதெல்லாம் வந்து நறுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி மாவு பதத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துடணுங்க. அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டிங்கனாக்கா கொஞ்சமாக தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையை உடச்சி ஊற்றி இந்த மாதிரி வந்து நல்லா அடித்து வச்சுக்கோங்க. அடித்து வச்ச முட்டையில் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா அடிங்க. ஸ்டவ் மேலே தவாவை வச்சுட்டு கேஸை ஆன் பண்ணிவிட்டு பற்ற வச்சுக்கோங்க. இது நல்லா ஹீட் ஆகி இந்த தண்ணி எல்லாம் வந்து ட்ரை ஆகட்டுங்க. எவாபரேஷன் ஆகிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் நம்ம அதில் தோசை மாதிரி போட்டு எடுக்கலாம். இவ்வளோ அளவுக்கு மாவை எடுத்து உருண்டை மாதிரி பண்ணிக்கலாங்க. இதை வந்து தட்டிக்கலாம். இந்த மாதிரி வந்து தட்டிக்கலாம் ஷேப்பாக. நல்லா ரவுண்ட் ஷேப்பாக தட்டணுங்க. இந்த மாதிரி ஃபுல் ரவுண்ட் ஷேப்பாக தட்டிட்டேங்க. தவா நல்லா ட்ரை ஆகிடுச்சிங்க. அந்த வாட்டர் எல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம தோசைக்கு தேய்க்கிற மாதிரி இந்த மாதிரி ஆயிலை வந்து அப்ளை பண்ணிடலாங்க. ப்ரெட்டு வந்து அதிகமாக வந்து ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணுன்றதுனால நான் இந்த மாதிரி ரெடி பண்ணுறேங்க. ஒருத்தர் வந்து இல்லை நான் ஆயில் வந்து மார்னிங்லேயே சாப்பிடுவேன் அப்படின்றவங்க, இல்லை ஆயில் நாங்கள் அதிகமாக சாப்பிட்றேன்றவங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா ஆயிலே கூட நீங்கள் வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு அந்த மாதிரி பிடிக்காதுன்ற காரணத்தினால நான் வந்து தவாலே பண்ணுறேங்க. ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி எடுத்துங்க. இந்த மாதிரி அப்படியே லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி வேர்னஸ் மாதிரி ஊற்றிடணுங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிடணுங்க. இந்த மாதிரி தட்டி வச்ச அடையை என்ன பண்ணணும், ப்ரெட்டு வெஜ் அடையை அது மேலே அப்படியே அப்ளை பண்ணிடணுங்க. இல்லை எனக்கு கொஞ்சமாக ஆயில் வேணும், இதுக்கு ஆயில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னாக்கா கொஞ்சமாக ஆயில் பாருங்கள் அப்படியே அப்ளை பண்ணிட்டே வரேன். ஆயில் அப்ளை பண்ணிட்டேங்க. அது நல்லா குக் ஆகுது, தெரியுதுங்களா? லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணோங்க. இதை நான் வந்து திருப்பி போட்டுட்டேன். அந்த திருப்பி போட்டனுடைய இது பாருங்கள் எவ்வளோ அழகாக அங்கங்கே அந்த முட்டைனுடைய ஃப்ளேவர் அப்படியே கண்ணுக்கே தெரியுது பாருங்கள். அப்படியே குக் ஆகணுங்க. நல்லாவே இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா குக் ஆகிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்காக இப்போ எடுத்துடலாம். ப்ரெட்டை அப்படியே கொடுக்கும்போது சில குழந்தைங்க வந்து லைக் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி கொடுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நைட்டு டின்னர், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இதோட வந்து சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸ் வச்சு ஈட் பண்ணிங்கன்னா, மயோனஸ் வச்சு ஈட் பண்ணால் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நிரஞ்சனா கிட்ட கொடுத்துருக்குங்க ஈட் பண்ணுறதுக்காக. அவ்வளோ சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறேன்னு பாருங்கள்.